எல்லைக்குள்ள நீ வந்திருக்க, என் எல்லைக்குள்ள வந்திருக்க, நீ என் எல்லைக்குள்ள நீ வந்திருக்க. சக்தி நம்ம இங்க இருந்து விட்டு விரட்டணும். மறுபிறவி சாத்தான். ஹலோ गाइस, இதான் உங்க திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கேன். ஓ மை காட், சகனமே ரொம்பவே சரியில்லை. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ரொம்ப 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 உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வீடியோவுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இந்த வீடியோ நம்ம சேனலோட ஒரு மாற்றம்னே நான் சொல்லப்படுவேன். கருப்பணன் ஆட்டமும் காளியின் வேட்டையும் சொல்லி நாங்கள் எடுத்துருந்தோம். பலவிதமான அமானுஷ்ய சக்திகளும் பலவிதமான கடவுளோட சக்தியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாராலையும் நம்பப்படுது. இந்த ஊர் மக்களே அதை நம்பப்பட்டு தான் இருக்காங்க இன்ன வரையுமே. அப்படி இருந்தாலும் கூட நிறைய இந்த இடத்துல நல்ல சக்திகள் இருந்தாலும் கூட நிறைய கெட்ட சக்திகளும் இருக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களும் நம்பப்பட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேனலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூஸ் பண்ண ஒரு வீடியோக்குன்னு இதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம போட்ட வீடியோ 100K இல்லை 200K கிடையாது. நம்ம சேனல்ல போன 1 மில்லியன் வீடியோல இதுவும் ஒரு வீடியோ. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டு மர்மமாவே இருக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இந்த கருப்பசாமியை பத்தி நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு மர்மமான இடத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல நானும் சத்திவேலும் ஜாக்கீர் மட்டும் இல்ல, எங்களுக்கு துணையா எங்க கூட ஐயா கருப்பர் இருக்காரு. கருப்புன்னு மேல இருந்தது உழுகுறான் மச்சான். இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? தனுஷ் ஒரு படத்துல டன் 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 அந்த மாதிரி தான் இருக்கு மச்சான். எனக்கு கருப்பசாமி தான் வந்துட்டு எல்லாமே நான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கருப்பசாமி மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. நான் நம்புற சில கடவுள்களை கருப்பசாமி ஒரு கடவுளா நான் நம்பிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கருப்பசாமியை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த விஷயமும் வந்துட்டு கேட்கலாம்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமின்றது கடவுளாக வந்துட்டு எடுத்தோன்னே உருவாகலை. கருப்பசாமி நம்மள மாதிரி ஒரு மனுஷனாக இருந்தாங்கன்னு சொல்லப்படுறாங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த கருப்பசாமி வந்துட்டு காவல் அந்த காலத்தில் கருப்பசாமி உயிரோடு இருக்கும் போது அந்த கருப்பசாமி காவலுக்காக இருப்பாங்களாம். காவலுக்காக இருந்தவர் தான் அந்த கருப்பசாமின்னு சொல்லப்படுறாங்க. அந்த கருப்பசாமியை நம்பிக்கை துரோகம் பண்ணி கொண்டுட்டதாக சொல்லப்படுறாங்க. அந்த கருப்பசாமி அதுக்கப்புறம் தான் சாமியாக நிறைய பேர் வழிபட்டு இருக்கிறதாகவும் இன்னும் நிறைய பேர் சொல்லப்பட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கோம், இந்த கருப்பசாமியோட சன்னியாசத்தில் ஏன் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கோன்ற ஒரு மர்மமான விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? வணக்கம் நண்பர்களே. என்னடா இந்த இடத்துல இப்படி பேச நினைக்காதீங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் வியூஸ் போன வீடியோ 1 மில்லியன் வீடியோ போனது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பன் ஆட்டமும் காளி வேட்டையும். அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக கருப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு, கருப்பன் இங்கே இருக்காரு, காளி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த இடத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அதாவது இந்த கருப்புக்கும் காளிக்கும் பூஜை பண்ண சாமியார் இறந்துட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கருப்பு உடம்புல பூந்து இந்த இடத்துல உலா வருதான்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வீடியோவில் எடுத்திருந்தோம். ஆனால் நாங்கள் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கோயில் எடுத்து கட்டுறதான்னு சொல்லிட்டு இந்த இடம் எல்லாம் இப்போ ரோடு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு குளம் இருக்கு மச்சான். தூரத்தில் ஒரு குளம் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல அதெல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க. தூரத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளம் தான் அது. சரிங்களா? அந்த இடத்த சுத்தம் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெட் பாடி எடுத்திருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்றீங்க?
டெட் பாடி எடுத்திருக்காங்க. அந்த டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு மனுஷ பணம் செத்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் இல்லைன்னா ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு மூச்சு தான். ஆனால் இங்கே எடுத்திருக்க டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடி அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. சரிங்களா? அந்த டெட் பாடி யாருன்னு சொல்லிட்டு எடுத்து இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சப்போ அதில் கிடைச்ச ஒரே ஒரு மர்மமான திகிலான மோசமான சம்பவம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மறுபிறவி சாத்தான். சரிங்களா? என்ன சொல்றீங்க? பேரு பயமா இருக்கு ப்ரோ. இல்லை உண்மையில அந்த டெட் பாடி வேற யாரும் இல்லைங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசாரியை வந்துட்டு அப்படி ஆனதுக்கு காரணமே அந்த 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 சாத்தான் தான் சொல்லப்படுறாங்க. அந்த சாத்தான்றவர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவலாக கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தவனும் சொல்லப்படுறாங்க. கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் தான் அந்த மனிதனை எல்லாருமே சாத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ அதையும் கேட்போம் நம்ம. சாத்தான் ஏன் சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலியிடுறது, நரபலி பண்ணுறது, பில்லி சூனியம் பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா நெய்பலின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பாங்க. நெய்பலி அதான் நெய்பலினா அதான் சொல்கிறேன். நெய்பலி எல்லாத்துக்கும் இலுமினாட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. சரிங்களா? அந்த இலுமினாட்டி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இலுமினாட்டி சைத்தான் வழிபாடுன்னு இருக்கு. ஐயா உங்களோட சன்னிதானத்திலே இப்படி நடந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு துணையா இருக்கணும். இலுமினாட்டி சாத்தான் வழிபாடுன்னு இருக்கு. அந்த வழிபாடை வந்து பாத்தீங்கன்னா அந்த மோசமான சாத்தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சாத்தான் அந்த ஆளு பேர் என்னன்னு தெரியல. சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி எடுத்து இங்க வாழ்ற மக்கள் எல்லாத்தையும் பலி கொடுத்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாமே அவர் துரத்தி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க தான் போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது 50 வருஷம் கழிச்சு இதே இடத்துல டெட் பாடி எடுத்திருக்காங்க. மறுபடியும் அந்த டெட் பாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உலா வருதாகவும் அந்த இங்கே கோவிலில் பூசாரி பண்ண அந்த ஐயர் உடம்புல அந்த சாத்தான் தான் ஏவி இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊர் மக்கள் வந்து அந்த சாத்தான் இருக்காரா, இந்த இடத்துல வந்து பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எங்களுக்கு வந்துச்சு. எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அது இப்போ உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன் கைஸ். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. சரிங்களா? அதை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல வரும்போது கூட ஒரு அண்ணன்ட்ட விசாரித்தோம். அவர் என்ன சொன்னோன்னா, தம்பி இலுமினாட்டி வழிபாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வீடியோவில் தான் பார்க்குறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சாத்தான் மறுபிறவி எடுத்த அந்த சாத்தான் பையன் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கான், மறுபடியும் நடந்திருக்கு, அதுதான் மறுபடியும் இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஈரக்குள்ளலாம் ஆடி போச்சு. ஐயோ என்னடா மறுபடியும் இந்த இடத்துக்கு போன மாதிரி ரகமாட்ட சொன்னேன். மச்சான் போகிறோமோ நமக்கு ஏதாச்சும் ஆகி நம்ம ஏதாச்சும் நட பண்ணுறது அப்படின்னு நமக்கு கருப்பன் இருக்கான் மச்சான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை தான் வந்திருக்கோம். கருப்பானிங்க எங்களை காப்பாற்றணும். கைஸ் இது வந்து 2 பேரும் சொல்லிட்டாங்க என்ன ஃபுல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. 1 இயருக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் வரப்ப ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து பார்த்தோம். ஆனால் சாமியா நான் ஆளா இது வரைக்கும் நாங்கள் 2 பேருக்குமே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஆமாம், ஏன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு 1 மில்லியன் வரையும் போயிருக்கும் அந்த வியூஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் வியூவர்ஸில் வந்து அது ஒரு வீடியோ ஒன்று. இப்போ திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது நான் ஃபஸ்ட்டு வேணாம் தான் எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிட்டேன். எங்க தத்துனுச்சு என்ன ப்ரோ வீடு அதுவும் கருப்பு துணி ப்ரோ. இதில் கட்டியிருப்பாங்கல்ல கருப்பு ஆசீர்வாதம் அடிச்சிருக்கா மச்சான். வீடியோ எடுக்கலான்டா. சரி ரைட்டு, அவர் துணையாக இருந்தால் சரி. நீ பேசு. மேலே இருந்துச்சுடா, மேலே தங்கிட்டு இருந்துச்சு மரத்துக்கு மேலே. மேலே மரம் பேசும்போது கரெக்டாக. சரி ஓகே பேசு. சொல்லுங்க. அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் ஆனால் கண்டிப்பாக பார்த்தோம். அது சாமியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் இங்கே இறந்த நிலையில் டெட் பாடி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தெரிஞ்சு தான் திருப்பி நாங்கள் 3 பேருமே வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இலுமினாட்டி சாத்தான் ப்ரோ. இலுமினாட்டி சாத்தான் வழிபாடு. இலுமினாட்டி சாத்தான் வழிபாடு அந்த பேரை கேட்கும்போது ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல நான் இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்துட்டு ஏன் இப்போ நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம்னா, இந்த இடத்த வந்துட்டு ஃபர்தராக க்ளீன் பண்ணி மறுபடியும் இந்த கோயிலை ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் ஒருங்கிணைஞ்சு எல்லாருமே வந்துட்டு இந்த கோயிலை மறுபடியும் புதுசாக ஆக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் எல்லாருமே மக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற ரோடெல்லாம் கிளியர் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வரதுக்கான பாதைகளை சீரமைச்சிருந்திருக்காங்க. பட் சீரமைச்சிருக்கும் போது தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு பாக்ஸ் பெட்டி மாதிரி ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அந்த பாக்ஸ் பெட்டிக்குள்ள இருந்து நீ பயப்படாதீங்க நம்ம கூட எங்க உட்காந்துருக்கோம், யாரோட சன்னிதானத்தில் உட்காந்துருக்கோம், அதை நினைச்சிட்டு இருந்துக்கோங்க, கருப்பை வேண்டிக்கோங்க. ஸோ அந்த பெட்டியில் இருக்கிற பொருளை நிறைய பேர் பொக்கிஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திறந்து பார்க்கும் போது தெரிஞ்சிருந்திருக்கு. அது ஒருத்தவரோட உடல்னு சொல்லிட்டு அந்த உடல் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு உடல்னு சொல்லிட்டு ஆய்வில் தெரிஞ்சிருந்திருக்கு.
ஆனால் இந்த இடத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் லைஃப்பில். நான் இந்த இடத்த மறுபடியும் வீடியோ எடுக்க வருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த இடத்துல பல மர்மங்களும் பல அதிசயங்களும் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்துட்டு ரொம்ப காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த இடம் இயங்கப்பட்டு இருக்கதா சொல்லப்படுறாங்க. இது பெரிய கிராமம். அந்த கிராமமே இந்த கிராமமே அழியப்பட்ட ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த கோவிலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு ஆக்டிவாக இருக்க கோவில் பாதியில் கட்டிட்டு விட்ட ஒரு கோவிலை வந்துட்டு இப்படி ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு உங்களாலேயே நம்ப முடியாது. பட் இருந்தாலும் கூட இந்த இடத்த எதனால இப்படி கைவிட்டாங்கன்னு சொல்லப்படுறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் சாத்தான் இலுமினாட்டி. ஸோ இப்போ நிறைய பேருக்கு நான் நம்புறீங்களா நம்பப்படலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இலுமினாட்டியை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு அந்த சாத்தான்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த சாத்தான் வந்துட்டு இலுமினாட்டியை தான் ப்ரேயர் பண்ணுவாங்களாம், இலுமினாட்டியை தான் வந்துட்டு வழிபடுவாங்களாம். ஸோ இலுமினாட்டியை சேர்ந்தவர் தான் அவரும் ஒருத்தவங்க சொல்லப்படுறாங்க. அதாவது மனுஷன் பாதி சாத்தான் பாதியாக அவர் வந்துட்டு உருவெடுப்பாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அந்த சாத்தானால தான் அந்த பூசாரி வந்துட்டு பொசஸ் ஆனதாக சொல்லப்படுறாங்க. அந்த பூசாரி பொசஸ் ஆனதுனால தான் இந்த கோயிலையே தடை பண்ணிட்டதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் இப்பயும் மறுபடியும் அந்த கோயிலை புதுப்பிக்கலான்னு நினைக்கும் போது அந்த சாத்தானால இன்னவரையும் புதுப்பிக்காம இந்த ஊர் மக்கள் இங்கிருந்து ஓடி போனதாக நம்பப்படுறாங்க. அதனால தான் இன்னைக்கு நானும் என் டீம்மேட்ஸும் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் நான் அன்னைக்கு நம்ம பார்த்ததோட இன்னைக்கு நிறைய விஷயத்த நாங்கள் புதுசாக காட்ட போகிறோம். இன்னும் நிறைய பாதைகள், அதாவது இந்த இடத்துக்கு நாங்கள் காட்டாத சில பாதைகளை இப்போ காட்ட போகிறோம். அது இன்னும் உங்களுக்கு மர்மமாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த பாதை இருக்குது. ரொம்பவே மர்மமான பாதைகளுக்கு தான் இப்போ நம்மளோட பயணத்தை தொடங்க போகிறோம். ரொம்பவே மர்மமாக இருக்க போகுது. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி கடவுள் வீடியோவில் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கருவசாமின்னு ஒருத்தவர் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காரு, இன்னும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நம்ப பாடுறேன். மக்களை காக்கிற ஒருத்தர் மட்டும் அவர் இருக்காரு சொன்னதுக்கு அனுப்பிச்சுப்பேன். கைஸ், சத்தியமா கருப்பர் சாமி உங்களுக்கு எல்லாத்துக்கும் குலதெய்வமா இருக்காரு. கண்டிப்பா எங்க கூட இருப்பாரு, கண்டிப்பா எங்க கூட இருக்காரு. நான் சுத்தமா நம்புறேன், மனசார நம்புறேன். எங்களுக்கு நம்புறாரு. அந்த சாத்தான், அந்த மறுபிறவி எடுத்த சாத்தான்ட்ட இருந்து எங்களை கருப்பசாமி காப்பாத்துவாரு. இன்னைக்கு அந்த கருப்பசாமி, அந்த சாத்தானை இன்னைக்கு இங்க இருந்து நாங்க அழிச்சிட்டு போறதுதான் எங்களோட வேலையே. அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். சில பொருட்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பொருள்னால அவங்களை அழிக்க முடியுன்ற நம்பிக்கையோட தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு மறக்காம எங்கள் லைஃப்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. எங்கள் லைஃப்பில் நாங்கள் எடுக்காத ஒரு வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், எங்களுக்கு பத்திரமாக இருக்கணும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ இப்போ வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு அந்த கருப்பசாமிக்கு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அவருக்கு பிடிச்ச சுருட்டும், ஸோ இப்போ அவரை வழிபடுறதுக்காக தீபமும் இங்கே ஏற்றி வச்சுட்டு போக போகிறோம். நான் ஃபஸ்ட்டே அவரை வழிபட்டுட்டு போனோம்னா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே போகிறோம். வேண்டிக்க மச்சான். கருப்புன்னு இருக்கான். அது மீதி அப்படியே வச்சிரு மச்சான். அது அப்புறமேட்டு ஏற்றுப்பாங்க. அதில் ஒரு சூடத்தை எடுத்து அதில் போடு மச்சான். அதில் ஒன்று போடு. அப்போ தான் எரியும், பத்தும் சாம்பிராணி. சூடம் அவ்வளோதானா? இருக்குது, சூடம் இங்கே இருக்குது. சரி சரி, அங்கே வச்சிரு. வர வழிபட்டு ஓகே. சுருட்டியும் வச்சுட்டில? பத்தாச்சுலாம் வத்துக்கா. அவர் பத்தாச்சு போடுறா அதெல்லாம். சுருட்டை 10 வச்சு தான் வைக்கணும். என்னடா சொல்கிற? ஆமாம், எல்லா கோயிலுக்கு எங்கள் கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டை 10 வச்சு தான் சாமி வைப்பாங்க. சரி வை. ஒன்று வை, ஒன்று அவர் 10 வச்சு பாரு. வயசு கருப்பு அங்கே இருக்காரு. போதும்டா விட்றாடி. போதும்டா விட்றா. ஏய் என்னடா ஏதோ. டேய் என்னடா ஆச்சு எனக்கு? டேய் என்ன இது மயக்கம் வருதா? டேய் சாமி வர மாதிரி இருக்கா இல்லை இதுவாடா? கேஸ் இவனுக்கு அடிக்கடி சாமி வரும், இது வேறு இருக்கு இவனுக்கு இந்த பிரச்சனை. டேய் நீ வச்சுட்டு வா.
மச்சான் டேய் ஏய் விழுந்துட போலாம்டா ஜாகிர் புறா உடச்சாடா ஏய் தயவுசெய்து கீழே விடாத இருக்கா ஆ யார் இருக்கா யாரா இருக்காங்க ஓ என்ன சொல்லணும் யார் இருக்கா சரி வச்சுட்டு வாடா நீ ஏய் அவனை கூட்டு போடா மொதல் இங்கேருந்து இவனை கூட்டு போடா வச்சுருவாங்க வச்சுட்டு வாடா கூட்டுறி அவனுக்கு சூடலாம் கீழே போய் போடுறா அவனை கூட்டு விரிக்க கீழே வந்து ஏய் என்னடா பண்ணுறான் ஏய் வாரேன் ஏன் வெப்பட எடுக்கிறான்டா மறுபடியும் இது மாதிரி போடி பண்ணாது ஏ சாத்தான் ஏய் நீ போ நிக்காத என்னடா சொல்கிறான் நிக்காத எனக்கு சொல்ல பயமா இருக்கு நிக்கிறாங்க யாரா என் எல்லைக்குள்ள வராவ என்னடா என் எல்லைக்குள்ள நீ வந்திருக்க என் எல்லைக்குள்ள வந்திருக்க நீ என் எல்லைக்குள்ள நீ வந்திருக்க அவன் கண்ணெல்லாம் படுறா என் எல்லைக்குள்ள வந்திருக்கா நீ சாமி தான் என் எல்லைக்குள்ள வந்திருக்கா என் எல்லைக்குள்ள வந்திருக்கா எல்லைக்குள்ள வந்திருக்கா சாமி 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 ஒண்ணு எல்லைக்கு வந்திருக்கா வாங்க இங்க வாங்க எல்லைக்கு வந்திருக்கா வாங்க எந்திரிங்க எந்திரிங்க அவனை போ சொல்லு நான் போக சொல்றேன் வாங்க போக சொல்றேன் கூட துணையா வரணும் சாமி வந்திருக்கா வாங்க நம்ம என்னதுன்னு பார்ப்போம் வந்திருக்கா லெமன் இருக்கானே இல்லையா கையில் கொடுங்க கையில் கொடுங்க இது ஆயிடுச்சு நீங்கள் எந்த போன வாட்டி இதே மாதிரி தான் வந்துச்சு சாமி கோயில் விஷயம் அதனால அவன் கோயில் வீடு தான் போட்டுருக்கான் இன்னும் கீழே கூட்டு போயிருவோம் கீழே கூட்டு போயிருங்க வாடா சத்தி சத்தி வாடா இங்க வாடா எந்திரா ரெண்டு கேமரா எந்திரி 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 ரெண்டு கேமரா இருக்கு என்ன தூக்க முடியாது வா வா நீ எந்திரி வா வா எந்திரி 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 வா 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 என்ன ப்ரோ சாமி வந்த மாதிரிலாம் பண்ற இன்னும் அவன் அணைச்சு விட்டாருண்ணா ரெண்டுத்தையுமே சாமி நீ வந்து வா நீ வா நீ வா பத்து வைக்கலாமா வேணாமா வேணாம் வேணாம் வா இது சாம்பிராணி எரியுது நீ வா இங்க வா கேமரா விடு பிடிச்சிடும் பார்த்து பார்த்து நீ போய் இப்படி போ கைஸ் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் வாங்க வாங்க ஆ சத்தி பாத்துரா இன்னும் இல்லை சாமி தான் வந்துச்சு வா 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 இது எப்படி நான் கூட இது எப்படா ஜாக்கிரு என்னடா அவனே பிடிச்சிக்கிட்டான் இல்லைடா அந்த கேமரா கொடுத்துட்டா இல்லை ஒன்று தலைவலி சேஃபா அவனுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான்டா ஜாக்கிரு கோயிலுக்கு போனாலே காளி கோயிலுக்கு போகுமாடா போய் பல வருஷம் ஆச்சு இல்லை காளி கோயிலுக்கு போகிறதோட நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போயிடுவோம் இடம் எல்லாமே மாறிடுச்சுண்ணா டோட்டலா அதுதான்டா தலைவலிக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி இருக்கா அவருக்கு இல்லையே ஒன்னோட ஒரு மாதிரி இருக்கலாம் ஜி சத்தி பாத்திரா சத்தி நீ தாண்டா எங்களுக்கு பலமாக சாமி வீடியோக்கு வந்தாலும் நீ தாண்டா கொஞ்சம் பலமாக இருப்ப நீ தாண்டா எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்ப நீனே இப்படி பண்ணால் எப்படிடா இப்போ நான் வந்து ஓதுறேன் இல்லை சித்தாஜி மாதிரி ஏய் கேமரா அழுந்துடா சரி ஏன்னா ஒன்றும் இல்லை குதிங்க ப்ரோ 3 வாட்டி ஒரு ஜம்ப் பண்ணுங்க ப்ரோ கரெக்டாக இருக்கும் முன்னாடி குதிங்க இங்கே மேலே எப்படி குதிங்க ஏய் நம்ம போவோம் இது கேமரா மட்டும் ஆன் பண்ணிக்கிறாரு தெளிவாக இருக்கீங்களா கண்ணில் சோப்பாயிடுச்சு காமிங்க கண்ணில் சோப்பாயிடுச்சு சாமி வந்த மாதிரி ஆமாம் ரெட் ஆகிடுச்சு பாருங்க கைஸ் கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு அப்படியே இது சாமி வந்தாலும் ஒரு மொத்தம் தான் நீ வா சேஃபா வாங்க சேஃபா உண்மையாக சின்ன இருக்குது ஏய் அங்கே பாடுறா கைஸ் கருப்பு ஆமாம் உள்ள வரலாம் ஜியாவோட சன்னிதானத்தில் இருந்தால் நான் போகிறோம் இனிமேல் வந்துட்டு கைஸ் தான் அந்த கோவில் காளி கோவில் பற்றி எதனடா காளி கோவில் மறந்துடுச்சுடா அது சுத்தமாக போக முடியாத அளவுக்கு காடாயிருச்சு ஆமாம் ஆமாம் இந்த கைஸ் இந்த வழி தான் போட்டிருந்துருக்காங்க இப்போ ஏய் யாராச்சும் இருக்கீங்களா கத்துற மாதிரி இருந்துச்சுண்ணா யாரோ கத்துற மாதிரி இருந்துச்சு
தெரியுதா கத்துறாங்க பயமா இருக்கு மச்சான். சாமியா? ஏய் எனக்கு தெரிஞ்ச அந்த கருப்பு சாமி மறுபடியும் வந்துடும். உங்களுக்கு எப்படி போச்சு சாமி? சாமியா இருந்தாலும் உடம்பு எடுக்கும்டா. இது பேய் சாத்தான் அந்த மாதிரிலாம் இருந்தால் பக்கத்தில் போக முடியாது. ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி. சரி வாங்க வாங்க வாங்க, ஃபஸ்ட்டு இந்த வழியில் போய் பார்ப்போம். இங்கே போகிறா மயில் ரேகை. சரி மயில் இறகையா? சொல்லுங்க. ஏய் சவுண்டு. அந்த கீச்சு மரண்ணே. ஏய் இங்கே பாருங்க, ஈச்ச மரம் ஈச்ச மரம் ஈச்ச மரம். இந்த வீடியோ பார்த்தோம்ல. ஆமாம் வாங்க இதில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னாச்சு ப்ரோ? எங்கே எரியுதுண்ணா? ஸ்மெல் அடிக்குதா? ஆமாம் பயங்கரமாக எங்கே எரியிற ஸ்மெல்லு. ஏதோ போன எரியிற வாடை தான் அடிக்குது மாதிரி இருக்கு. போனோம் பயங்கரமாக கேவலமாக அடிக்குது வாடை. போனோமா? ஏய் நீ வர சும்மாறா, எனக்கு அதெல்லாம் வீடியோ சொன்னீங்களே அதுவா? பயமுறுத்த. ஏய் அது என்னன்னா சக்தி, போனால் வந்துட்டு எப்படி, அதாவது எப்படி சொல்கிறது, சாத்தான்றது வந்துட்டு பணமா, அதாவது பணமாக இருந்தாலும் அதுக்கு உயிர் வருமா சாத்தானுக்கு? கண்டிப்பாக ஒரு மச்சான். எப்படி ப்ரோ வந்து லைட் எரியுதுண்ணா? ஏய் அது ஸ்ட்ரீட் லைட்ரா. ப்ரோ பணத்தால் எப்படி ப்ரோ எழுந்து நிற்க முடியும்? இங்கே பாருடா. ஆமாம் குப்பை மேடுண்ணா ஃபுல்லாக. இங்கே ஃபுல்லாக குப்பை தான். ஏய் அதெல்லாம் சத்தியம் இந்த நோக்கம் வருது. உங்களுக்கு வாட சரி தெரியும். வா போகலாம். தெரியுது மூச்சு விட முடியல ப்ரோ. இதுதான் பார்த்தாலே எரிஞ்சிருக்கிறது தெரியுது நமக்கு. சேஃப்டா. வாந்தி வர மாதிரி இருக்கு. ஹலோ கொஞ்சம் சீக்கிரம் போவோம். நம்ம நடந்து போகிறது எவ்வளோ தூரம் இருக்குது கைஸ். இந்த இடத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம் நம்ம லாஸ்ட் வீடியோலையே. ஆனால் நீங்கள் என்ன இப்போ பார்க்க போகிற இடம் தான், நீங்கள் பார்க்காத ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு போக போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எது வேணாலும் மாட்டலாம். ஸோ நம்ம கூட கருப்பு துணையாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் மனசார. என்ன சத்தி? சத்தியம் உனக்கு எப்போலேருந்துடா இந்த மாதிரி சாமிலாம் ஏறுற பார்க்க வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே வா இல்லை சின்ன வயசுலேருந்து? அதான் கோயில் இறங்கிட்டீங்களா ப்ரோ? கோயிலோட இறங்கினா அதாவது கடவுளோட வழின்னு சொல்லுவாங்கள்ல, கடவுள் வழி. சில பேத்துக்கு தானே அந்த மாதிரிலாம் வரும் தெரியுமா? போன வழியில் ஞாபகம் இருக்கா? போன வழியில் கருப்பு சாமி மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம்ல. ஆமாம். இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் பார்க்கக்கூடாதுண்ணா, அதான் பயமாக இருக்கு எனக்கு. ஏய் பாரு இது நடந்து போகுது. என்னடா இது? என்ன பண்ணுது? என்னடா வெள்ளக்கார உள்ளடா? யாரு? வெள்ளக்கலர் ஏதோ போகுது நானு. வெள்ளை கலர் நல்ல பெரிய தலையா இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. யாரு? ப்ரோ அந்த கருப்பனோட வேலையா ப்ரோ? ஏய் கருப்பசாமி நமக்கு ஏன்டா அப்படி பண்ண போகுது? ஊசாடா நீ. சாத்தானோட வேலையா இருக்கும்டா. சாத்தானா? சொல்றப்பே பயமா இருக்கு ப்ரோ. என்ன ப்ளஸ் கைஸ் இந்த ரூட்லாம் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வழி தான் வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக பண்ணியிருந்துருக்காங்க. பின்னாடி யாரோ ஒன்று மாதிரி கேட்டுச்சு. கேட்டுச்சு எனக்கும் கேட்டுச்சு. யாராச்சும் இருந்தா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. கடவுள் தான் நமக்கு துணையாக பத்திர காலி மாதிரி சொல்கிறாங்கடா. நீ பக்கத்தில் வாடா, எங்களை விட்டு ஏன்டா தூரமாகவே நிற்கிற? ஏய் இங்கே தாண்டா போணுச்சு, இங்கே தாண்டா போணுச்சு. ஏதோ பின்னாடி யாரோ வராங்கன்னு கண்ணை பார்த்துக்கோங்கடா தயவுசெய்து. வண்டி சவுண்டு கேட்குது நடுவில். இந்த இடத்துக்கு தான் கிராஸ் பண்ணி பண்ண மாதிரி ஏதோ வெள்ளை கலர் கிளியராக பார்த்தேன்.
மச்சான் போறோம் மச்சான் சொல்லுங்க அந்த போய் என்ன வரவடமா தடுக்கறியா மரத்துக்கு டெட் பாடி யாரு மரத்துக்கு டெட் பாடி ஏய் சத்தியம் தொங்குதா மச்சான் சத்தமா தொங்குதா அது போறோம் மச்சான் சொல்றது நடக்குதா மச்சான் தெரிஞ்சா ஏவல் விடுன்னு சொல்லுவீங்களா ஏவி விடுறீங்களா இங்க பாரு சத்தி நீரா நம்பிக்கையா இருக்கணும் நீ எப்படி பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது கொஞ்சம் நம்பிக்கையா இரு ப்ரோ ப்ளீஸ் டெட் பாடி ப்ரோ அது பயப்படாத நீரா கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கணும் சொன்னா கேளு சரி கருப்பும் போட்டு துணூறு இருக்குடா அந்த கோடை போப்பான் என்னதான் இருக்கு போப்போம் அந்த தீய சக்தி நம்ம இங்க இருந்து விட்டு விரட்டணும் அந்த தீய சக்தியா ஒரு தீய சக்தி அதே மாதிரி சொல்ல மச்சான் மச்சான் சொல்லுடா அந்த மாதிரி நீனே சொல்லு அந்த தீய சக்தி அடிக்கிற ஒரு தீய சக்தி அந்த 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 தீய சக்தி இந்த பவர் இருந்தா நமக்கு போதும் இந்த பவர் போதும் அந்த தீய சக்தியை அந்த தீய சக்தியை இந்த இடத்த விட்டு அனுப்பணும் அது ரெண்டு பேருமே கண்ணால பாத்தீங்களா அது பிரம்மையா இல்ல என்ன அது பிரம்மடா உண்மைடா இல்ல எனக்கு சத்தியமா என் கண்ணால மட்டும் தெரிஞ்சா இல்ல தெரியல கேமரா இல்ல உண்மை தெரியுதா சுத்தி ஏதோ ஓரமா தெரியுதா ஆமாடா ஓடுதுடா ஏதோ ஓடுது கேமராலாம் ஆன்ல தான் பயப்படாது இந்த மாதிரி பார்த்ததே இல்லை நான் எங்கேயுமே மரத்துக்கு கீழே டெட் பாடி நான் இந்த மாதிரி வாழ்க்கையில எத்தனை வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் இது மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்ததே இல்லடா கண்டிப்பா சொன்னது உண்மைதான்டா அந்த மோகினி பிசாசா இருக்குமாடா அவரோட வெள்ளை இல்லடா ஆனா டெட் பாடி மாதிரி தான்டா இருந்துச்சு அது அந்த ரூபத்துல வந்து நம்மளை பயமுறுத்துதுடா நிறைய பேர் சொன்னதுதான் செத்தவங்க மறுபடியும் வருவாங்க சரிவா அப்ப மம்மி மாதிரி கட்டி அந்த டெட் பாடி கூட இருந்துச்சா மறுபடியும் என்ன செத்து போன வருவான் மறுபடியும் சாத்தான்னு எதுக்கு சொல்றாங்க ஐயோ ஐயா கருப்பு நீதாயா எங்க கூட இருந்து துணையா எங்களுக்காக இருக்கணும் பண்ற அந்த மறுபிறவி சாத்தான் இங்கே நாங்களுக்கு ஒரு மாதிரி நாங்கள் கிளியரா ஒரு உருவத்தை பார்த்தோம் சத்தியமா சொல்றேன் லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே இல்லை ரொம்ப கொடூரமா இருந்துச்சு மரத்துக்கீழே அப்படியே தூக்கு போட்டு தொங்குற மாதிரி இருந்துச்சு இங்கதான் அந்த இடத்துல கரெக்டா ஏய் ஒரு உருவம் வெள்ளை கலர்ல பொடிச்சுல சக்கிரு அந்த உருவம் தான்டா அது ஏய் இந்த இடத்துல ஆளே வர மாட்டாங்கடா ஏய் இங்கதான்டா சத்தி இங்கதான் மச்சான் ஏய் இங்கதான்டா பார்த்தோமா அங்கேதான் இங்கதான் தொங்கிட்டு இருந்துச்சு கரெக்டா இந்த இடத்துல தான் தொங்குனுச்சு ஏதோ தொங்குறதுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லையே ப்ரோ சத்தி ஓகே தானே நீ கைஸ் ஃபுல்லாக காடு தான் தெரியுது அவங்களுக்கு கண்ணுக்கு தூரம் காடு தான் டேய் இதுக்குள்ளே தான் போச்சாடா இதுக்குள்ளே தான் எடுத்தாங்கடா ஒரு படியா ப்ரோ இதுக்குள்ளே இருந்தா ப்ரோ இதான்டா குழி மாதிரி இட்டிருக்காங்க இதுக்குள்ளேயா ப்ரோ இருக்கலாம் இங்கேதான் அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு சத்தியமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்துல தோண்டி இடத்தோட பக்கத்துல இருக்கு குளங்கி தான் இருக்கு ஆமா இதுதான் அது ஆமா ப்ரோ குளம் பக்கத்துல இருக்கு சொல்ற கேள்வி குளம் பக்கத்துல இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல தோண்டி தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே தோண்டி தான் அப்போ கண்டிப்பா இந்த இடமா தான் இருக்கும் கண்டிப்பா இந்த இடம் சரி வாங்க நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம் ப்ரோ கண்டிப்பா இதுதான் ப்ரோ சாத்தானோட வேலைதான் ப்ரோ கண்டிப்பா இப்போ இங்க பாரு ஆல்ரெடி நாங்கள் கருப்பனை பார்த்தாச்சு ஆமா உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்துல எதுக்கு நீ வந்த மக்கள் வழிபடுறா மச்சான் ஏதோ ஒரு வந்துச்சுடா கருப்பு ஏதோ வந்துச்சுடா அதை காணடா இங்க யாரோ இருந்தீங்க யாரு
உங்களை மறுபடியும் நான் பார்க்க முடியுமா? அங்க போறா செடி ஆடுது தெரியுதா? ஆமா அங்க 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 நான் பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. நீங்க ரொம்ப பயமா கருப்பு கொடுத்து துண்ணூறு இருக்கா மட்டும் கருப்பு துண்ணூறு யாரு நீ போயிச்சுடா கண்டிப்பா உன்னால எங்களை எதுவும் செய்ய முடியாது. கருப்பு கொடுத்த துண்ணூறு எங்கள்கிட்ட இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கருப்பு கொடுத்த துண்ணூறு என் நெத்தியில இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்ல. இங்கதான் சொன்னீங்களா யாரு? எல்லாத்தையும் கிளப்பி விட்டான்டாங்க. ஆமா செத்து போனவன் மறுபடியும் வந்திருக்காண்டா, செத்து பொழைச்சு மறுபடியும் வந்திருக்காண்டா. புரிய மாட்டேங்குது, மூளையே வெடிச்சிடும் போல எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பதறாத, தயவுசெய்து பதறாதீங்க. அவ்வளோதான், அந்த நம்பிக்கையோடு போவோம். அந்த நம்பிக்கையோடு போவோம், நம்மளால் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. வாங்க 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 வாங்க, தயவுசெய்து வாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? டார்ச் ஆனா மாட்டேங்கிறா. இங்கே தானே அந்த கருப்பூரம் போணுச்சு. நீங்கள் அப்படியே வாங்க. இங்கே தான் போடுச்சு கைஸ். அங்கே பாடுறா, பெரிய பெரிய புதரா இருக்கு பாடுறா. ஜாக்கிரே ஈஸியா இருக்கு. இவர் இங்கே தான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தோம். வெள்ளை உருவத்தை பார்த்தோம். இவ்வளோ காட்டுக்குள்ளேயும் எப்படி ஓடுதுன்னு தெரியலண்ணா. சத்தி இங்கே இதுதான் போடுச்சு. சத்தி எவ்வளோ பெரிய காடாக இருக்கு பாரு. சத்தி சொல்கிறேன், எவ்வளோ பெரிய காடு போடுதா. கீழே வெளியே படுத்துக்க மாட்டேன். அது என்னன்னு தெரியல. வாங்க, நீ வாங்கடா. நீ வாங்கடா, இப்போ எதுவும் இல்லடா, சீக்கிரம் வாங்கடா. பயமா இருக்கு இந்த காலில், பயமா இருக்கு. என்னண்ணா மயிலா? அதான் அவரு இருவா ஏதோ பேயா தெரியல, பேய மாதிரி கத்து பார்த்தா மயில் மாதிரி கத்து. அங்க பாடுறா, அங்க ஏதோ இருக்குடா தூரத்துலடா. ஆமாடா, கேமரா காட்சி பண்ணடா. இங்க பாருடா, வெள்ளை கலர் உருவம். தூரத்துல கருப்பு தெரியுது. என்னடா ஜாக்கி குளத்துக்கு வந்துட்டோம்டா. குளத்துக்கு வந்துட்டோமா? ஆமாடா. இங்கே போடுறா காடை. காடை வளர்ந்துருச்சுண்ணா. அது வந்து இடம் மாதிரி இல்லையாண்ணா. அதான் சொல்கிறேன்டா, இந்த காடை இந்த கிளியர் பண்ணுறதுக்காக தான்டா ரூட்டு போட்டு எடுத்துருக்காங்க. வாங்கடா டி, வாங்கடா 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 வாங்கடா. தேசம் வாங்க, இது முடிஞ்சு நம்ம ஓடிடுவோம். சனியாக வந்து ஓடிடுவோம். ஓடுமா. ஐயோ பார்த்து தடுக்குதுடா. தடுக்குதுண்ணா. இவ்வளோ பெரிய குளம் நினச்சி பார்க்கல. நானே நினச்சி பார்க்கல. ஏய் இது என்னடா, அது எப்படி இருக்கு ஜாகீர்? இங்கே ஒரு குழி இருக்கு. இது கோயிலுக்காக சுத்தப்படுத்துகிற இடமா ப்ரோ? ஷார்ட் பாட்டில் நடக்குது. எங்கே போனாலும் இங்கே மட்டும் எப்படி வந்து அடிக்காங்க தெரியல. ஏய் இது இந்த ரோட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களே, அவங்க அடிச்சு இது பண்ணுறது. போ இன்னும் ஃபுல்லாக குளம், இவ்வளோ பெரிய குளமா? பார்த்தது இல்லைண்ணா அதெல்லாம். தண்ணீரில் சவுண்ட் கேட்குது. என்ன மச்சான் பறந்து என்ன தவளையே மீனானா? போயிடலாம். என்ன ரவுண்ட்ஸ் வரப்போ நம்ம லைட் அடிச்சா தெரிஞ்சிடும். இவ்வளோ வருஷம் பார்த்தியா மச்சான்? டே இந்த இடத்துல சத்தியமாக சொல்கிறேன்,
அதாவது இந்த இடத்துல இருந்து தான் அந்த காலத்தில் தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க, புரியுதா? அந்த பாலை அபிஷேகம் மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலாம் எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க ஜாக்கி. ஆனால் இந்த இடம் இப்போ பராமரிப்பில் இல்லாத மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு, சாக்கடை தண்ணி மாதிரி தெரியுது. ஐயோ, இங்கே தான் அப்படி இருக்கா இல்லை உங்க உள்ள? ஏய் ஏய் இங்கே என்னடா ஏதோ போகுது ரூட்டு. மச்சான் ஏதோ நிற்கிது மச்சான். என்னடா பண்ற? ரெண்டு பேத்துக்கும் என்ன வேலை? செத்த இடத்துலயா? யாரா சாவடு தெரியும் ரைட்டு ஏறி படிக்கிறோம். நீ கேமரா ஆன்ல இருக்காடா? ஏய் ஒரு நிமிஷம் அவனுக்கு ஏதோ ப்ராசஸ் ஆகிட்டு. ஏய் ஜாக்கி ஒரு நிமிஷம் இரு. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, பயப்படாத பயப்படாத, நான் சொல்கிறேன் பயப்படாத. கருப்பு இருக்காங்க, பயப்படாதடா. கருப்பு இருக்காங்க. ஆமாம், யார் வந்திருக்கேன்னு தெரியும்ல? அவனு இல்லைடா, அது ஏன்டா எப்படி பேசுகிறான்? சொல்றீங்க வீடியோ எடுக்கிறது மச்சான். இது எப்படா மக்களுக்கு தெரியணும்? எப்படா பயமா பெரிய பெரிய ஒரு பெரிய பின்னாடி போறோம் வாடா இங்க பின்னாடி யாரும் இருக்கா? வாடா என்னடா இப்படி பண்றான்? பின்னாடி யாரும் இருக்க மாதிரி தெரியுதா மச்சான்? அவனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறா தெரியுதா உங்களுக்கு? நமக்கு கருப்பட்ட பையன் வேண்டிய எடுத்துட்டு வந்து அவனை காப்பாற்ற மாட்டான்டா. காப்பாத்து கொலை பார்க்க வேண்டாம். அந்த சாணா போனவன் எப்படி அவனே விட்டு போறது அப்படியே சொல்ற வழி சொல்றேன். நீ தானே காப்பாத்த என்னடா பண்றது? கருப்பை கூப்பிடுவோம்டா. கருப்பை போ கோயில் எடுத்துடலாம். கோயில் திருநூறு லைட் சுத்தமா லைட் எரிய வருதுடா. அவனை காணோம். நீ வா சீக்கிரம். வா மச்சான் நீ மச்சான் மறுபடியும் பிரச்சனை ஆக்குவார மச்சான். அவனை கூப்பிடுறா டக்குனு சாமி
இவ்வளோ வரவங்கள காவாங்குறாடி. மோசமான இடம்டா இது, மோசமான இடம்டா. பார்த்துட்டு வா, நானும் சரி கண்ணை வச்சுக்கோ. யாராச்சும் வராங்க பார்த்துக்கூடா. எனக்கு இப்போ தாயில் காக்க கருப்பா காப்பாற்று கருப்பா. அவனுக்கு பக்கத்தில் பண்ணா ஏதாவது சரியாகுமா? ஆமாண்டா, அங்கே இருக்க நேச்சுரல் வேலை கருப்பு மனமுறை வேண்டாம் மச்சான். மறுபடியும் சூடு எடுத்து போகணும். கருப்பு சீக்கிரம் 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 லைட் வரலாம், பொறுமையாக வர்றாங்க. எனக்கு இடம் தெரியுமா? பார்த்து 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 பார்த்து. ஐயா 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 ஐயா, உங்களை நம்பி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. ஐயா ஐயா, உங்கள் பிள்ளைங்களை காப்பாத்துங்க ஐயா. ஐயா தெய்வமே, ஐயா 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 ஐயா, எங்கள் கூட வந்தவனுக்கு ஏதோ ஏதோ பேய் சத்தியை பிடிச்சிருச்சுங்க ஐயா. இங்கே உள்ள சாத்தான் பிடிச்சிருச்சுங்க ஐயா. ஐயா காப்பாத்துங்க ஐயா அவனை. ஐயா ஐயா ஐயா, அவனை காப்பாத்துங்க ஐயா. ஐயா சீக்கிரம் போடா. காப்பாற்றுங்க, என் ஃப்ரெண்டு சாப்பிடலையா? சீக்கிரடா சத்தி, ஏன் பண்ணுடா, ஏன் பண்ணுடா. பண்ணு எங்களை காப்பாத்துங்க. குங்குமத்துப்புறா குங்குமத்துப்புறா. கருப்பா ஜாயிரா ஜாயிர் ஜாயிர் கருப்பு கருப்பு ஜாயிர் கருப்பு பேக்ல இருக்கா லைட்லாம் சலங்க சொல்லி கிடைச்சா. கருப்பா கருப்பா காப்பாத்து கருப்பா. கருப்பா சலங்க சொல்லி கேட்குறா. பத்த வச்சுக்கிட்டு கருப்பா சலங்க சொல்லி கிடைச்சிரா. பாப்பா பாவண்டா ஜாயிரு ஜாயிரு பாவண்டா. ஐயா ஐயா, அவரை காப்பாத்துங்க ஐயா. என் தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, காப்பாத்துங்க ஐயா. உங்களை நம்பி உங்கள் சன்னிதானத்துக்கு வந்தோம், எங்களை காப்பாத்துங்க ஐயா. மச்சான் அந்த 90 கொஞ்சம் எடுத்துக்கோ மச்சான். 90 குங்குமத்தில் அந்த டப்பாடா அந்த டப்பாடா அந்த டப்பாடா போட்டு இருக்கு. ஆமாண்டா, இந்த வீட இதில் வீடா வீடு சொல்கிறேன் கேள்றா வீடா. அங்கே போய் கருப்பு பூசி விட்டோம். ஏய் எங்கடா சூடு, அது எங்கடா இது பண்ணுற பற்ற வைக்கிற? ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா, ப்ளீஸுங்கய்யா. சீக்கிரம் வாடா, அவனுக்கு 1000 போகிறா வேண்டுடா. சூடத்தை ஒன்று அதில் போட வேண்டியதுனடா. நீ அந்த சூடத்தை அதில் ஒன்று தள்ளி விட்றா. டேய் அந்த சூடத்தை அதில் தள்ளி விட்றா. இதில் ஏய் இது கீழே வச்சுட்டு தள்ளி விட்றா. இது எறா பதட்டத்தில் என்ன பண்ணுறது? ஏய் அதை ஏன்டா? ஐயோ டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? ஏன்டா இப்படி பண்ற? அதுல பத்த வச்சுட்டு இருக்காரு. எவ்வளோண்டா பத்த வைப்ப? பதட்டத்தில் என்ன பண்ணுறது? டேய் நீ இருக்க பாடுறா, இதை ஒன்று இதில் தூக்கி போடுறா. பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியலடா. ஒரு நிமிஷம் போதுடா, பத்திரிச்சா. ஏய் ஊத்தாதடா. ஏய் கருப்பா விடு 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 அப்படியே விடு. குங்குமம் எடுத்துடா, குங்குமத்துக்கு எடுத்துக்கோ காப்பாத்து கருப்பா. நைட் டியூஷன் வரா, நைட் டியூஷன் வரா. பயமாக பட்சத்தை கூட போகிறேன். சரி குங்குமம் எடுத்துக்கலையா? போதுமா? ஐயா உங்களை நம்புகிறோம், உங்களை மனசார நம்புகிறோம். நீங்கள் கூட வந்து எங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம்.
ஏய் மச்சான் மச்சான் இதோ சலங்க சவுண்ட் கேக்குதுடா. கருப்பா காப்பாத்துறப்பா. ஏய் மச்சான் சலங்க சவுண்ட் கேக்குதுடா இங்க. இத போடுடா. இரு பயமாடா. சலங்க சவுண்ட் கேக்குதுடா. இரு. டேய் அங்க வரடா. எங்கடா எனக்கு தெரியும். பக்கத்துல இருக்கா யாரு கருப்பா கருப்பாடா. நீ நல்லா தெரியுற கருப்பாடா. கருப்பா மச்சான் கருப்பா காப்பாத்துட்டான். கருப்பா காப்பாத்துட்டான். ஐயா வாங்கயா. ஐயா என் தம்பிக்கு என் தம்பி ஏதோ பண்ணி வச்சீங்க. ஐயோ சத்தி ஏய் ரைட் ஏதாவது என்ன எதுவுமே தெரியறாங்க. ஏய் ஆமா அதுடா. எதுவுமே தெரியல. எப்படா இது பண்றது. ஐயா ஏய் கருப்பா என்னடா யாரா கருப்பா மனுஷனா இல்ல மனுஷனா. ஐயா இங்க லைட்டா பண்றா கமட் லைட்டா பண்றா. இதுடா அப்பா வரும். சத்தம் அப்படிங்களா வாங்கிட்டு போற லைட்டா பண்றா. லைட்டா பண்றது பைத்தியே ஆட்ட கருப்பா எங்களுக்கு நீங்க பண்ணா இருக்கு. இது கூட இங்க பத்திர கருப்பா இருக்கு. அது கருப்பு சாமியா இல்லை மனுஷனானு எனக்கு சத்தியமாக தெரியல. இல்லை கருப்பு சாமிக்குள்ளே ஏறணுமா தெரியல. அங்கே இதை சொல்கிறான் உடுக்க சொல்கிறா. கத்திக்கிட்டு அடிச்சு கிடிச்சிட போதுரா. யாரோ இருக்கா. மனுஷனா என்னடா அது பண்ணுதுடா. சுருட்டுக்குதா புரியுற மச்சான். நீ அடிச்ச சுருட்டு எடுக்குதுடா. அது சுருட்டு பார்த்தாக்குது. அவராளே போகையா சுருட்டு ஐயா கருமே ஐயா எனக்கு இங்க ஆபத்து. எங்க கூட வா. இங்க வர தண்ணி ஊத்துறோம். சீக்கிரம் வா. ஐயா வாயா. கருப்பு வந்துட்டாரா. கருப்பு வந்துட்டாரா.
சீக்கிரம் சத்தி சத்தி திருப்பா ஐயா 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 இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா ஐயா இங்க பாருங்க கருப்பா வருது பார்த்தோட மறைஞ்சிச்சு ஐயா நீ மனுஷனா யாருன்னு எனக்கு தெரியல மச்சான் அதை பார்த்தோம் காண சீக்கிரம் 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 ஏய் ஜாகிரா ஏய் ஜாகி ये मचान जाहिर ला मचान सत्ता वाइस आएगा जाहिर है ये यार है जाहिर है क्या ये सातान है ஆடுதுடா கருப்பு ये जाहिर है ये என்னடா சாத்தா வந்து பண்ணுது யாரு இல்லடா வேற யாரோ மாதிரி பேசுறான் அங்க பாரு அடிக்க அடிக்க வந்துடா ஏன்னா அங்க பாத்துற கேட்டுட்டு அந்த உருவத்தை பத்தி கேட்டுக்கிறோம் தெரியல எதிரா எல்லா காத்துக்குள்ள வழக்க பாருங்க ஜாகி ஜாகி சைஸ போடுறாங்க முக்கோண மாதிரி இருக்கு ஜாகி ஜாகி ஜாகிரே ஜாகிரே இப்படி ஒரு சீக்கிரம் ஜாகி ஜாகிரே ஜாகி ஜாகிரே 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 இப்படி இருக்கிறான் பாரு ஜாகிரே எந்திரி ஜாகிரே பயன்படுத்தா ஜாகிரே சரியா ஜாகிரே நீ என்னதான் இருக்குன்னு தெரியல ஜாகிரே ஒரு நிமிஷம் ஜாகிரே ஜாகிரே ஐயா 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 நீ நல்லா தெரியுது போயிடா பக்கத்து சரியா இருக்கா
கருப்பு காப்பாத்திச்சா ஜாயிர் 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 எது ஜாயிர் முடியும் ஜாயிர் ஏன் யாருங்க என்னாச்சு 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 ஒண்ணு இல்லை ஜாயிர் ஜாயிர் ஒண்ணு இல்லை ஜாயிர் ஜாயிர் ஒண்ணு இல்லை ஜாயிர் ஜாயிர் சொல்றீங்க ஜாயிர் ஜாயிர் எல்லாம் முடியாது ஜாயிர் எந்திரிச்சு ஜாயிர் குறவு சொன்ன ஆரம்பிச்சான் சரி எந்திரி எந்திரி நம்ம டைம் எல்லாம் தயவுசெய்து சொல்றேன் உயிரை வளர்க்குற எந்திரிச்சு தான் அவ்வளோ எந்திரி தயவுசெய்து எந்திரி எந்திரா ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கலாம் எந்திரா வா வா காமா சத்தியமா போயிடாதீங்க நீ துணூறு புதுசா கூட வச்சாங்க நான் கூப்பிடுறேன் அவன் கூப்பிடுறேன் புறா எப்படா எப்படா அவன் துணூறு புதுசு கருப்பு துணூறு நடக்கிறதெல்லாம் உண்மையான போய் எனக்கு சத்தியமா தெரியல ஒரு மாதிரி பயமா இருக்கு இங்க வந்து தப்பா போயிடுச்சுன்னு பயமா இருக்கு கேமரா இருக்கு இவனுக்கு இப்படி ஆகுட நினைச்சு கூட பாக்கல எனக்கு மட்டும் ஏழை அப்படி இல்லை நான் தொலை ஐயோ போடி சரியா கத்திட்டு பயப்படுத்துறவங்களா வச்சுக்கிட்டு சத்து போய் பேயாவது ஒரு சாவடி பட்டு நானு என்ன மச்சா எங்கடா தூக்கி போட்டாங்கடா காவிடா சத்தி உருடா பேக உருடா டே காலையில வந்து பாத்துக்கலாம்டா அவனை கூட்டிட்டு போடா டே பேக் காவிடா காலையில வந்து பாத்துக்கலாம் போடா இந்த நைட் ஆஃப் ஆயிடுச்சுடா இது சுத்தமா எரிய முடியும் பவர் இல்ல இதுலயும் பவர் இல்ல இதுலயும் பவர் இல்ல இதுலயும் பவர் இல்ல காட்டு காட்டு பேட்டரி பேட்டரி ஆஃப் ஆஃப் பேட்டரி லோ இதுலயும் பேட்டரி லோ ஆஃப் ஆயிடுச்சு லோ பேட்டரி காட்டுதுடா இருக்கணும் மச்சான் இவங்களுக்குலாம் ப்ரூஃப் பண்ணி என்ன பண்ண போறேன்னு தெரியல மச்சான் உசுறு போயிடும் இவங்களுக்குலாம் ப்ரூஃப் பண்ணோம்னா லோ பேட்டரி இதுல லோ பேட்டரி கேஸ் சார்ஜ் ஷீட் மட்டும் இருக்கு ஆனா பேக் ஆனா ஜாக்கி பேக் என்ன பாத்தியா சாரி என்ன மன்னிச்சிருங்க கேமரா ஆட்டிக்கிட்டு எடுத்துட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த மாதிரி உயிர் பயம் வந்துருச்சு உயிர் பயம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாடா கேமரா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது ஏய் சலன சவுண்டா இதான் வச்சாச்சு ஏய் சத்தி சீக்கிரம் இங்க வாங்க கருப்பு இங்க வாங்க சீக்கிரம் உட்கார் அங்க போறோம் அந்த பில்லு வருடா சத்தம் கீழே விழுதுடா பயமா இருக்கு கரெக்டா சொல்லிய பார்த்தா
ஓமையா நீ அங்க போறா தலை மட்டும் எரியுதுடா தலை மட்டும் எரியுதா பச்சிக்கிட்டு எரியுதுடா அழகு சுத்தி ஏற்றுறோம் செத்துச்சு பொம்மை சாப்பிடு கத்தா பிள்ளைச்சு நீ ஏவல புளிய அப்படியே வரையுது போறா காத்தோட காத்தா காத்தோட கடைஞ்சிருக்கா கருப்பா கருப்பா மகிமையே மகிமை கருப்பா எதுவுமே காணாம போறான் அப்படி காத்தோட காத்தா மறைஞ்சிச்சு வயசு எதுவுமே காணாம குச்சி மட்டும் தானே இருக்கு இவங்க திருடா எதுவுமே இல்லை அப்படியே எரிஞ்சிச்சு அப்படியே தலை மட்டும் தெரிஞ்சு மச்சான் தலையே காரணம் மச்சான் தலையே காரணம் விளக்குல ஆத்மா பார்த்தோம் அதுவா ஆமாண்டா எப்படிடா மச்சான் இதெல்லாம் எப்படி நடக்குது இப்படி எரிச்சிருச்சுடா அப்படியே எப்படிடா நடக்குது சரி வாங்கடா டேய் வாங்கடா டேய் வாங்கடா ஐயா கருப்பா இருக்கா சொல்லடா ஐயா கருப்பசாமி காத்த எல்ல சாமி சாமி என்னதான் அடிச்சிச்சு சாமி எங்க காத்த குலசாமிடா கருப்பன் அதுதான் அடிச்சிச்சு கருப்ப வர்றான்டா எங்க கருப்பசாமி வர்றான்டா ஐயா கருப்பண்டா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா தெய்வமே ஐயா நீங்க மனுஷனா இல்ல கருப்பசாமியான்னு எனக்கு தெரியல இல்ல கருப்பசாமி ரூபத்துல இருக்கிற மனுஷனான்னு எனக்கு தெரியல ஆனா எது செஞ்சிருந்தாலும் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க காலடியில விழுந்து உங்களை வணங்குறேன் உங்களை காப்பாத்துறதுக்கு சொல்லி செய்கிறேன் மனுஷன் அங்க போறா கருப்பு தான் மச்சான் மனுஷன் எப்படி அப்படி பறக்க முடியும் மேல தெரியுதா இல்லையா உனக்கு அப்படியே காடு கீழே தெரியல பண்ணுவோம் அப்படியே பறக்குது போடுறா மச்சான் அப்படியே தெரியுதா உங்களுக்கு அப்படியே மேல பறக்குதுடா மச்சான் அப்படியே போதுடா எப்படி காத்துலயே பறக்குது வாடா காத்துல பறக்குது உட்காந்துச்சுடா இதுக்கு மேல இருக்கிறது உயிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து தீசக்தி அடிச்சிருச்சா கருப்பசாமி கருப்பா கருப்பையா சூழ கருப்பு சங்கலி கருப்பு காத்து கருப்பு என்ன ப்ரோ காத்து கருப்பா ஆமா ப்ரோ அப்படி காமிக்க அழிஞ்சிருச்சா அது அழிச்சிட்டியா கருப்பா கருப்பா அழிச்சிட்டியா தீய சக்தியா தீய சக்தி அழிஞ்சிருச்சா தீய சக்தி அழிஞ்சிருச்சு தீய சக்தி அழிஞ்சிருச்சு தீய சக்தி அழிஞ்சிருச்சு யாருங்கயா அசத்துடா அழிஞ்சிட்டானா நான் கூட்டு வரலங்கய்யா செத்துட்டால நாங்க போலாமா நாங்க போறோம் ஐயா நீங்க மனுஷனா நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா கடவுளா மச்சான் காடி இறங்கிருக்காரு ப்ரோ மச்சான் டேய் போயிட்டு வரேன் ஐயா உங்களை உண்மையா வணங்குறேன் கருப்பா கருப்பா சூழ கருப்பு ஐயா ஐயா தெய்வமே உன்னை வணங்குறேன் உன்னை மதிக்கிறேன் கருப்பா எப்பயும் நீதாமா துணையா இருக்கணும் தெய்வமே கருப்பா எங்களை மனுஷனா கடவுளான்னு எனக்கு தெரியல ஆனா யாராவது என்னை காப்பாத்துற சாமி நீ உன்னை நான் மறக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் துணையா இருப்பா கருப்பா எங்களை துறையா ஆசீர்வாதம் பண்ணு கருப்பா காலடியில வணங்கி கேட்கிறேன் காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி கருப்பா தந்தையை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா
இல்ல கருப்பா நீங்க காப்பாத்த போல தெய்வம் சாமி முனுசாமி எல்லா சாமி நீ தான் கருப்பா வர கருப்பா நன்றி சொல்றான் தெரியலடா நமக்கு மனுஷனா தெரியலடா நன்றி சொல்றான் எரிச்சிச்சா மனுஷன் யாரும் தெரியல கருப்பா நல்லா இருப்பா புடிச்சிருக்கா என்ன பண்ணிருக்குமா சுருட்டு ஒரு மனம் குளிர்ந்துருச்சுடா நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டாரா கருப்பா போலி கருப்பா வந்து ஆசீர்வாதம் போறவையா ஐயோ கருப்பா போற கருப்பா ஐயா கருப்பா நீ எங்களை ஆசீர்வாதம் போய்யா ஐயோ ரொம்ப நன்றி ஐயா கருப்பா உன லைஃப்ல மறக்க மாட்டேங்கயா சொல்லுடா மச்சான் சொல்லுடா கருப்பா நமக்காக இருக்காடா மச்சான் நமக்காக இருக்கா சொல்லி கருப்பா கருப்பா ஐயா ஐயா கருப்பா ரொம்ப நன்றி கருப்பா ஐயா கேமரா புடி எப்படி மச்சான் இரா ஏய் மச்சான் ஏய் கருப்பா எனக்கு நம்மள இருக்காண்டா போதும் மச்சான் அது அந்த துணை போதும்டா அடி அப்பா ஏய் கருப்பா நம்மளை எப்போ கூப்பிட்டு வருவோன்னு சொல்லிட்டான் டேய் இந்த மக்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சு தொலையாரா இந்த மக்களுக்கு புரிஞ்சு ஏய் சத்தியமா கருப்பா எங்கள்கிட்ட பேசினாரு எங்கள்கிட்ட ஒரு மனுஷமா கடவுளான்னு தெரியல நம்ம கண்டிப்பா கடவுளா மனுஷன் தான் ஐயோ நல்லது நடந்திருக்கு ஏய் அந்த குச்சேரா குச்சேர் தூரமாயிரா அவரு இது பண்ண இது குச்சி மட்டும் எரியுதா கருப்பா அப்பா எடுத்துருங்க கருப்பா கருப்பா ஐயா ஐயா எங்க இருக்கீங்க ஏய் உங்களுக்கு சாமி அந்த டேய் இது என்னடா மாயா மந்திரம் மாதிரி இருக்கு என்னடா மச்சான் என்ன மனுஷனா சாமிக்குள்ள போயிடுச்சாடா பின்னாடி தானே போச்சு இது பரவலியா இல்ல ஒரு இந்த வழியில தான் கருப்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல ஆமாண்டா இருக்கலாம்டா வாங்கடா போலாம்டா டேய் இருக்கலாம்டா மச்சான் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு நம்ம தப்பிச்சிருக்கோம் வாங்க வெளியே போயிட்டு பேசிக்கலாம் வாங்கடா மறக்கவே மாட்டோம் இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்களாம் மறக்கவே முடியாது வெளியே போயிருவோம் நீங்க மறக்கிறீங்களா நான் வெளியே போயிட்டா கேமரா ஆன் பண்றேன் இங்க